எங்ககிட்ட இன்சூரன்ஸ் போடுங்கன்னு எல்லாரும் சொல்லலாம். ஆனா ஆபத்தான நேரத்துல தக்க சமயத்துல நமக்கு கிளைம் சப்போர்ட் பண்ணி கை கொடுக்குறாங்கிறதா முக்கியம். அதுக்கு என்னங்க ஆதாரம்? இன்னைக்கு நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸோட தாய் தாப்பேன் மாதிரி, எங்களுக்கு தாய் தாப்பேன் மாதிரி நான் நாடி தான் வரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஒரு விபத்து காப்பீதாலும் ஃப்ரெண்ட்ஸோட முன்னாடி வந்து நிற்பாங்க. ஒரு சேவைண்டு அடிப்படையோட ஒரு மனிதாபிமானம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் முடிய போகுது அப்படிங்கும்போது அவங்களே இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த டேட்டில் வந்து இன்சூரன்ஸ் முடியுதுங்கிறத அவங்க வந்து நம்ம உங்கள்கிட்ட வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 2 வருஷம் வெளியில் இன்சூரன்ஸ் பண்ணேன். அப்புறம் சிவகங்கையில் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் விளம்பரத்தை பார்த்து அவங்கள்ட்ட போய் நான் இன்சூரன்ஸ் போட்டு நெருக்கி இப்போ 4 வருஷம் போட்டு 4வது இன்சூரன்ஸ் 5வது இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் என் கிளாஸ் வந்து கண்ணாடியில் வந்து மேலே கிராக் ஆகி உடஞ்சிருந்துச்சு. கல் பட்டு முன்னாடி போன வண்டியிலேருந்து சும்மா கல் பட்டு கண்ணாடி உடஞ்சிருந்துச்சு. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி கண்ணாடி உடஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னப்போ சரி கொண்டு வாங்க மாற்றி விட்டுவான் அப்படின்னாங்க. அப்புறம் நான் போய் காரைக்குடியில் கொண்டு போய் கிளாஸ் மாற்றிட்டு அவங்களே எல்லா செலவும் அவங்களே பண்ணிக்கிட்டாங்க. நான் எந்த செலவும் போடலை. நம்ம திருப்பி நான் வருஷமும் இப்போ அவங்கள்ட்ட நான் முன்கூட்டியே பிஃபோராகவே சொல்லியிருக்கேன். அடுத்த மாதம் இன்சூரன்ஸ் வருதுன்னா இப்போ ஆல்ரெடி எனக்கு இன்சூரன்ஸ் முடிய போயினே போடுனா ஓகே வாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க. இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தேன் நம்ம கம்பெனியில் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸில் இன்சூரன்ஸும் நீங்கள் போட்டு கொடுத்துருக்கோம். ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். ஓகேண்ணே. 2-3 பண்ணியிருக்கேன். இன்னும் வர்றாங்க ஆளுக்கு வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து ராம்நாட்டில் இருக்குது. ஆமாம். நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணோன்னா உங்களை வந்து அதிகமாக அலைய விட்டாங்களா, இல்லை வந்து ஃபோன் வாட்ஸ்அப்லேயே எல்லா தகவல்களையும் அனுப்பிச்சிட்டீங்களா? எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப் மூலமாக தான். நான் கலையே தேவையில்லை. இன்டர்வியூ மட்டும் போனது, அதுக்கப்புறம் எதுவும் போனது கிடையாது. இன்ஃபார்ம் பண்ணும்போதோட ஃப்ரீயாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு தான் நம்மளுடைய டைட்டான நேரமாக இருந்தால் நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொன்னால் வச்சுருந்து அதே டயத்தை அவங்க ஃபாலோ பண்ணி அது ஃப்ரீயான இருக்கிற நேரத்தை அவங்க அறிஞ்சு அந்த நேரத்தில் நம்மளை கான்டாக்ட் பண்ணி உங்கள் வண்டிக்கு உங்கள் வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் முடிகிறது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லுவாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸில் போய் இன்சூரன்ஸ் போட்டேன். ஒரு விபத்து ஏற்படுது. டிரைவர் தான் ஓட்டினாப்புல. உடனே கிளைம் பண்ணி கொடுத்தாங்க. மதுரையில் தான் ஒரு கம்பெனியில் ரெடி பண்ணி உடனே அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு எடுத்து ரெடி பண்ணி உடனே வண்டி வந்துருச்சு. நமக்கு ஒரு வாரம் அதில் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சிறப்பாக இருந்துச்சு. எனக்கு இந்த விஷயங்கள் முதல் கிளைம்லேயே நான் வந்து 2-3 நாள்கிட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப தெளிவாக பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா பண்ணி கொடுக்குறாங்க. கிளைம் பண்ண அமௌண்ட் எவ்வளவு, வந்த அமௌண்ட் எவ்வளவு? அவங்க கொட்டேஷன் போட்டு கொடுத்தது 3.25 லட்சம். ஓகே. இப்போ நமக்கு இன்சூரன்ஸ் மூலியமாக வந்தது வந்து 2,09,000 ரூபா கிளைம் பண்ணி எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாங்க. ஓகே சார். நல்ல சர்வீஸ் சார். ஒன்றும் பிரச்சனை. என்னோட வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து நான் என்ன நிலைமையில இருப்பேங்கிறத மட்டும் எதிர்பார்த்து எனக்கு உடனடியாக இன்சூரன்ஸ் கிளைனுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக வச்சிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் மூலியமா என்னை கான்டாக்ட் பண்ணி உடனே எனக்கு எல்லாம் நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. நல்ல முறையில் செயல்படுத்தி நல்ல முறையாக என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து எனக்கு நல்ல முறையாக பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸுடைய நிர்வாகிகளையோ அந்த சர்வீஸ் பண்ணவங்களையோ இல்லை, நான் யாரையும் பார்த்ததில்லை. யாரையும் பார்க்கலன்னா கண்ணால் பார்க்காம இருந்து அவங்களுடைய சர்வீஸ் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சுங்கிறத நீங்கள் உணர்றீங்க? ஆமாம். இந்த இன்சூரன்ஸ் இருந்ததுனால அந்த கிளைம் உடனே பண்ண முடிஞ்சுச்சு. அதனால் எல்லாரும் இன்சூரன்ஸ் போடுறது நல்லது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸின் மனசாட்சி. அதற்கு எங்களது வாடிக்கையாளர்களின் வாக்கு மூலமே சாட்சி.